ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். இன்றைக்கி அழகே அழகு சீரியலோட எபிசோட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் என்ன நடக்குதுன்னா, சுரேஷோட ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து உள்ளே வராங்க. தங்கப்பாண்டிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. அதாவது சுரேஷோட மாமா கிட்ட. அவர் தானே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சார். ஸோ அவர்கிட்ட தான் நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. யார்? பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலியிலேருந்து எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு வந்து வேலை கிடச்சிருச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளுங்களை வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, வேலையும் கிடைக்காது, அவர் மேலே நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அவர் வந்து ஒரு நல்ல ஒரு தாட்ஸே கிடையாது ஆஃபீஸ் சரௌண்டிங்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை சொன்னோன்னே தங்கப்பாண்டி என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேசி மழுப்புறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி அதை வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லலை, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கல்யாணம் பண்ண உடனே உங்கள் பொண்ணோட ராசினால் மாப்பிள்ளைக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க, அப்படின்னா ஒரு வேலை கிடைக்கலன்னா பொண்ணு ராசினால தான் வேலை கிடைக்கலன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி பொண்ணோட அம்மாவும் சொல்கிறாங்க. இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே கிளாஷ் போயிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா, பொண்ணு வீட்டு சைடில் இருந்தும் கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலை இல்லை, வேலை வந்துருச்சுன்னு சொல்லி ஏன் போய் சொன்னீங்க, இது ஸ்டார்டிங்கே நீங்கள் போய் சொல்கிறீங்க, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஸோ கல்யாணம் வந்து நிறுத்திக்கலாம், எங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தங்கப்பாண்டியவே நீங்கள் மதிக்காமல் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பாண்டியோட அம்மா பேசுகிறாங்க. ஆமாம், எங்களுக்கு தங்கப்பாண்டியை விட எங்கள் பொண்ணு தான் முக்கியம், எங்கள் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க அப்பா சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே கிளம்புறாங்க. இந்த கிளம்புற நேரத்தில் பாக்கியராஜ் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது சுரேஷோட அண்ணா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு காலில் விழாத குறையாக கெஞ்சுறாரு, வாங்க பேசி முடிவு பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், என் தம்பிக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், இந்த மாதிரி கல்யாணத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீன் முடிகிற போது நெக்ஸ்ட்டு வந்து அழகுமதி வீட்டை காட்டுறாங்க. அழகுமதி வீட்டில் என்ன நடக்குதுன்னா, அவங்க அப்பா வந்து சோர்ந்து போய் வந்து உட்காந்துருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் பேசுகிறாங்க. அதாவது அழகுமதியோட அம்மா, அழகுமதி, அப்புறம் அழகுமதியோட தங்கச்சி, இவங்கெல்லாம் என்னப்பா பணம் ரெடி ஆகிடுச்சா, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல, நம்ம இனி என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது, தங்கப்பாண்டி கண்டிப்பாக நம்மளை இந்த வீட்டில் இருக்க விட மாட்டாங்க, ஆல்ரெடி நிறைய லோன் போயிட்டுருக்கு, லோன் போட்டு தான் நம்ம இந்த வீட்டையே வாங்கினோம், அது பத்தலைன்னு தான் தங்கப்பாண்டி கிட்ட கடன் வாங்கினோம், இப்போ அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாட்டி நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க, இதுதான் நடக்க போகுது, பணத்தை கொடுக்காட்டி நம்மளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்காரு. அப்போது வந்து அவங்க அம்மா திட்டுறாங்க, உன்னால் தானே இவ்வளோ பிரச்சனை, அழகுமதியை அவங்க அம்மா திட்டுறாங்க, உன்னால் தானே இவ்வளோ பிரச்சனையுமே, நீ வந்து என்னமோ காசு ரெடி பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னால் எங்கே ரெடி பண்ண முடிஞ்சதா, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை, இப்போ நம்ம சொந்தக்காரங்க கிடையாது, யாரும் இல்லை, யாருக்கிட்ட போய் நிற்போம், இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் தெருவில் நிற்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழகுமதியை திட்டிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவும் சரின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி அவர் ரூம்குள்ளே போயிட்டார். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அழகுமதி வீட்டில் நடந்த சீன். நெக்ஸ்ட்டு மறுபடி ரிசப்ஷனையும் காட்டுறாங்க. ரிசப்ஷனில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்லோரும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இதில் தங்கப்பாண்டியோட ஒய்ஃபும் வந்து தங்கப்பாண்டியை திட்டுறாங்க, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நீங்கள் தான் வந்து சுரேஷை வந்து வேலை செய்ய விடாமல் அது இதுன்னு ப்ராப்ளமில் இழுத்து விட்டீங்க, அதனால் இப்போ சுரேஷ்க்கு வேலை இல்லைங்கிற காரணம் கூட அது நீங்கள் தான், தங்கப்பாண்டி தங்கப்பாண்டி தங்கப்பாண்டின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தான், மாமா மேலே மரியாதை வச்சு பண்ணதுக்கு அவனுக்கு நீங்கள் நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து பேசுகிறா. இதை பார்த்து கோவப்பட்டு தங்கப்பாண்டி என்ன பண்ணுறாருன்னா ஒரு அறை விட்டுறாரு, அரைஞ்சிடுறாரு. அப்படியே அரைஞ்சோன்னே அவங்க அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க அண்ணா வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, என்ன என் தங்கச்சியை ஏன் முன்னாடியே அடிக்கிறீங்க, எங்கள் அப்பா தான் கேள்வி கேட்க மாட்டார், நானும் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணனோட கெத்தை காட்டுறாரு. சூப்பராக இருந்தது அந்த சீனை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ்கிட்ட பேசுகிறாங்க, இந்த மாதிரி உனக்கு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன், விடியறதுக்குள்ளே உன் கல்யாணம் நடக்கும், விடியறதுக்குள்ளே உன் கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும், கல்யாணம் ஆகலை,
வேலை கிடைக்கல இப்படின்னா உன்னை வந்து சும்மா இருக்க விட மாட்டாங்க இந்த மக்கள், உன்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தங்கப்பாண்டி சுரேஷை மைண்டு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன நடக்க போகுதுங்கிறது வந்து கிளியராக நாளைக்கு தெரியும். நாளைக்கு என்ன, அழகுமதி வீட்டில் போய் பேசி அவங்க அப்பாவை கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொண்ணு கொடுங்க, பொண்ணை வந்து காலையில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்படின்னா நான் உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு எபிசோட் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தோட பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அவங்க கேட்குற கொஷின்ஸு எல்லாமே. பட் பாக்கியராஜுமே வந்து நல்லா பேசினார். அவரோட சீனுமே நல்லா இருந்தது. ரொம்ப பாவமான ஒரு கேரக்டராக காட்டியிருக்காங்க பாக்கியராஜை. ஆனால் அதுவுமே அவர் சில இடத்துல எங்கே கெத்தாக இருக்கணும், எங்கே வாய்ஸ் பண்ணணுங்கிறதையும் அதையும் நல்லா பேசியிருக்காரு. இன்னொன்று எல்லாரோட ஃபேஸும் ரியாக்ஷனுமே வந்து காட்டினாங்க. இதில் வந்து தங்கப்பாண்டியோட அம்மா அப்பப்போ பேசுகிறது டைலாக்ஸுமே வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே தங்கப்பாண்டி தானா பாருங்கள், கண்டிப்பாக வந்து தங்கப்பாண்டி ஒரு பொண்ணை பார்த்து சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய அபூர்வம். என் பையன் வந்து ரொம்ப கிரேட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து தங்கப்பாண்டியோட அம்மா பேசுகிறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடியுதுப்பா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். இந்த சேனல் பற்றி இன்னும் நிறைய சீரியல்ஸோட ப்ரமோஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.